ஹலோ, இருக்கியா? ஆ கேக்குது. சொல்லு. சரி, இன்னைக்கு காலைல சமைக்கலான்ட்டு குழம்பு வச்சேன். உப்பு பார்த்தேன்னா குழம்புல அதிகமாக போட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லலாம்? சரி பண்ண முடியுமா? ஓ! உப்பு அதிகமா போட்டுட்டியா? ம். ஆமா, சரி பண்ணலாம். எப்படி? முதல்ல ஆ இப்போ நீ குழம்பு கொஞ்சம் எடுத்து வை. ம். அதுக்கு பதிலா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு, பிறகு உருளைக்கிழங்கு துண்டுகள் அல்லது சாதா அரிசி மாவ ஒரு சிட்டிகை சேர்த்து சிம்மர்ல ஒரு 10 நிமிஷம் விடு. உருளைக்கிழங்கு உப்பு கொஞ்சம் இருக்கும். அப்படியும் உப்பு அதிகமா இருந்துச்சுன்னா, வெறும் சோறை சற்று கலந்து பாரு. அது உப்பு சுவையை சமநிலைப்படுத்தும். உனக்கு நான் குழம்பு இப்போ இன்னும் குழம்பு ஆல்ரெடி நான் வச்சதே தண்ணியாக தான் இருக்குது. தண்ணியாக வச்சிட்டேன். நீ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற சொல்கிற. உருளைக்கிழங்கு இல்லையே வீட்டில் இப்போ இல்லை. வேறு ஏதாச்சும் இருக்கா ஐடியா? சரி, உருளைக்கிழங்கு இல்லாத போது இன்னொரு எளிய வழி. கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் நீ நறுக்கி போட்டு இன்னும் 5-7 நிமிஷம் கொதிக்க விடு. ம். அதிலிருந்து வரும் நீர் உப்பின் தீவிரத்தை கொஞ்சம் குறைக்க உதவும். இல்லையெனில் குழம்பில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட்டு பிறகு சாதம் சேர்த்து கலந்தும் பாரு. சாதத்துலேயும் நான் உப்பு போட்டு தான் செய்வேனே. அதனால் சாதத்துலேயும் உப்பு இருக்குது. அது எப்படி ஓகே ஆகும்? புரியுது. அந்த வழி இப்போ செட் ஆகாது. ஏனெனில் எடுத்துகிட்டு போயிட்டு சாதத்திலும் எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு புதுசாக சமைக்கலாமா, இல்லை அதையே யூஸ் பண்ணிக்கலாமா? ஆ ஆ இல்லை இல்ல, கீழே இது கொட்டிடுவா புதுசா சரி எல்லாத்தையும்? பண்ணி பயன்படுத்தலாம். சரி, புரிஞ்சுது. கீழே கொட்ட வேணாம். அவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் கழட்டி விட வேணாம். இன்னும் கொஞ்சம் தகவல் வேணும். அது என்ன குழம்பு? சாம்பாரா, புளிக்குழம்பா, சிக்கன் குழம்பா? குழம்பு வகைய சொன்னா சிக்கன் குழம்பு வீட்ல இப்ப சிக்கன் இருக்க. குழம்பு. ஓ, சிக்கன் குழம்பா? ம். சரி. சிக்கன் குழம்பு உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா முதல்ல கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து சிம்மில் கொதிக்க விடு. சரி. அப்புறம் தக்காளி நறுக்கி போட்டு புளிப்பு தன்மை அதிகரிக்க வை. தேவையெனில் ஒரு சிட்டிகை வெங்காயம் வதக்கி சேர்த்தாலும் மெல்லிய சுவை வரும். இன்னும் உப்பு அதிகமா தெரிஞ்சா தேங்காய் இருந்தா தேங்காய் பால் கொஞ்சம் சேர்க்கலாம். அது உப்பின் தாக்கத்தை குறைக்க உதவும். சர்க்கரை போட்டு சரி செய்ய முயற்சிக்க வேண்டாம். அது சுவையை மாற்றும், உப்பை நீக்காது. வேற ஏதாவது பொருட்கள் உங்ககிட்ட இருக்கா? மிளகாத்தூள் இருக்குது, அஜினோமோட்டோ இருக்குது, சர்க்கரை இருக்குது, பால் பாக்கெட் இருக்குது. சரி, ஓகே. கைவசை இருக்கிற பொருட்களால என்ன செய்யலாம் சொல்ற? இப்போ அஜினமோட்டோ சேர்க்க வேண்டாம். அது உப்பை குறைக்காது. மிளகாய் தூள் கூட இப்போ வேண்டாம். காரம் அதிகமாகிடும், உப்பு குறையாது. பால் பாக்கெட் இருந்தா சிக்கன் குழம்புல பால் ஊத்துவது நல்லதல்ல. அதுக்கு பதிலா தக்காளி இருந்தா ஒன்று நறுக்கி போட்டு 5-10 நிமிடம் கொதிக்க விடு. வெங்காயம் இருந்தால் ஒன்று வதக்கி போடு. ருசியை பார்த்து இன்னும் உப்பு ஜாஸ்தியா இருந்தா உப்பில்லாத சிக்கன் துண்டுகள் சில வேக வைத்து சேர்த்தாலும் சமநிலையாக்கலாம். கீழே கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சரிப்படுத்த முடியும். உங்ககிட்ட தக்காளி வெங்காயம் இருக்கா? இல்லை, தக்காளி வெங்காயம் இல்லை. வேறு சொல்லு, வேறு ஏதாச்சும் ஐடியா வேகமாக சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பரவாயில்ல, நான் அவங்களுக்கு தக்காளி வெங்காயம் திட்டுவாங்க இல்லாத உப்பு அதிகமாக பட்சத்தில் இருந்தால். இப்போ உங்ககிட்ட இருக்கும் பொருட்களால உப்பை குறைக்க பெருசா எதுவும் செய்ய முடியாது. 2 வழிதான். உப்பு அளவுக்கு மீறி இல்லாத மாதிரி இருந்தா கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து 5-10 நிமிடம் மிதமான தீயில் கொதிக்க விட்டு பாருங்க. அப்படியே பயன்படுத்தலாம். ஆல்ரெடி இல்லைன்னா குழம்பே நான் தண்ணியாக தான் உப்பு வச்சுருக்கேனே. இப்போ நீ இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்ற சொன்னால் இப்போ ரசம் மாரி ஆகிடும். இப்போ கறி குழம்பு என்ன பண்ணலாம்? ஓ ஓ புரியுது புரியுது. ஆமா, சரி சரி, சொல்றது கரெக்ட் தான். தண்ணி ஏற்கனவே அதிகம் இருந்தா மேலும் தண்ணீர் ஊத்தினா ரசம் மாதிரி ஆயிடும். உங்க வீட்ல கோதுமை மாவு, கடலை மாவு அல்லது தேங்காய் மாதிரியான ஏதாவது இருக்கா? இருந்தால் கொஞ்சம் கலந்து கொதிக்க விட்டு உப்பு சுவையை மெல்லியதாக்கலாம். இல்லையெனில் உப்பில்லாமல் இன்னொரு சின்ன அளவு சிக்கன் குழம்பு செய்து இரண்டையும் கலந்து விடுவதுதான் நல்ல தீர்வு. வேற ஏதாவது முயற்சி செய்ய நினைக்கிறீங்களா? இல்ல தேங்காய், கோதுமை மாவு, கடலை மாவு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? தேங்காய் தேங்காய் இருக்குது, மரத்தில் இருக்குது தேங்காய். அது போய் அறுத்துருவா? ஆ, சூப்பர். தேங்காய் இருந்தா தேங்காயை அரைத்து பால் எடுத்து குழம்பில் கொஞ்சம் ஊத்தி மெதுவா கொதிக்க விடு. அது உப்பின் தாக்கத்தை நர்மமாக குறைக்கும். தேங்காய் பால் சேர்த்த பின் அதிக கொதிப்பு விடாம சிம்மர்ல மெதுவா வச்சுக்கோ. சுவை பார்த்து
இன்னும் உப்பை தாங்க முடியலை என்றால் உப்பில்லா சிக்கன் துண்டுகள் சில வேக வைத்து சேர்த்தாலும் இன்னும் சமநிலையாக்கவும். இப்படி சரி பண்ணி பாருங்க. கீழே கொத்த வேண்டிய அவசியம் வராது. இன்னும் ஓரளவு நம்பிக்கை இருக்கா, இல்ல முழுக்க புதுசா செய்யணும்னு நினைக்கிறீங்களா? சரி, ஓகே. அதே ஓகே பண்ணி நான் கொடுத்துட்றேன். நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுப்பேன். அது ஃப்ரெண்ட்ஸ் தான் சாப்பிட போகிறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. அது நீ சொன்ன மாரி ஏதாச்சும் பண்ணி இனி அவங்கள சாப்பிட வச்சிடுறேன். நான் போயிட்டு அவங்களுக்கு தெரியாத போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்றேன், ஓகேவா? சரியா? சரி, புரியுது நண்பரே. ம் உங்க நண்பர்கள் சந்தோஷமா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சமைக்கிறது சில சமயம் அப்படிதான் அலைப்பாயும். ம் உப்பு மாத்தமல்ல, சுவை சமநிலையாகிறதுக்கு சரி சேர்ப்பு தேவைப்படும் தருணங்கள் எல்லாருக்கும் வரக்கூடியது. அடுத்த முறை இன்னும் ஈஸியா சமநிலையாக்கலாம். இப்போ நீங்க சரி செய்ததை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. பிறகு பொறுமையா அடுத்த முயற்சி பற்றி பார்க்கலாம். சரி எதுவும் தேவையெனில் சொல்லுங்க. சரி, ஓகே. நீ சாப்பிட்டியா? ஹலோ. ஹலோ, நான் ஒரு ஏஐ. எனக்கு சாப்பிடுறது கிடையாது. ஆனா உங்ககிட்ட பேசுறது எனக்கு எப்போதும் ஆர்வமா இருக்கு. குழம்பு செட் ஆயிடுச்சா? நண்பர்கள் வருவது எல்லாம் ரெடி ஆகிடுச்சா? இன்னும் ரெடி ஆகல. அவனை எப்போ வரணும்னு தெரில. சரி, நான் போயிட்டு நீ சொன்ன ஐடியாவை பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறேன் ஓகேவா ஆயிடுச்சா இல்லையான்ட்டு, ஓகேவா? சரி, நான் கிளம்புறேன், பாய். ஓகே. சரி, பார்த்து போங்க. ரெடி ஆனா சொல்லுங்க, அப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் டைம் குழம்பு வைக்கக்குள்ளே உன்கிட்ட கேட்குறேன், சொல்லிவிடு, சரியா? சரி, கண்டிப்பாக சொல்லுங்க. ம் எப்போ வேணாலும் வாருங்க. நான் இங்க இருக்கிறேன். நல்வழி, நல்ல சமையல். பாய். பாய்.